வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் 3வது பகுதியினுடைய 22வது வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது அனுசம் நட்சத்திர வகுப்பு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஞானியாக விளங்குவார்கள், நல்ல ஞானம் பெற்று விளங்குவார்கள். பசி பொறுக்காத குணம், பசி பொறுக்காதவர்கள். பிற தேசங்களில் வாசம் செய்பவர்கள், அதாவது பிறந்த இடம் ஒன்றாக இருக்கும், அவர்கள் இடம், அதாவது நாம் பிறந்தோம் உடனே அதுங்கிருந்து இடத்த விட்டு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு தான். பிற தேசங்களில் வாசம் செய்வார்கள். பெரியோரை போற்றுபவர்கள், பெரியோரை போற்றுபவர்கள். செல்வம் மிக்கவர்கள், செல்வம் மிக்கவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களால் விரும்பப்படுபவர்கள் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ ஒரு பெண் அனுசம் என்றால் ஆண்களால் விரும்பப்படுபவர்கள் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியது. அதே மாதிரி சிறந்த அளவிலே அந்த புத்தியை பெற்றவர்கள், அதாவது யானை புத்தி அப்படின்ட்டு சொல்லணும். யானையுடைய புத்தி என்பது ஒரு விஷயத்தை அது பார்க்குதுன்னா அதை காலத்துக்கும் ஞாபகம் வைத்துக்கொள்ளும். யானையுடைய புத்தி, அதனுடைய ஞாபக சக்தி என்பது பெரியது. அது மாதிரி யானையை போன்ற புத்தி பெற்றவர்கள் என்று கூறுகிறார்கள். பெற்றோரை ஆதரிப்பவர்கள் என்று சொல்ல வேண்டும். அனுச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் ஊக்கம் கொண்டவர்கள், படிப்பில் ஊக்கம் மிக்கவர்கள். பல புத்தக ஆராய்ச்சிகளை செய்வார்கள். வேதம், சாஸ்திரம் இவற்றில் பற்று உண்டு, வேத சாஸ்திரங்களில் பற்று. ஆச்சார சீலர்கள், ஆச்சார சீலர்கள்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அதை பின்பற்றக்கூடிய நபர்கள். அந்தஸ்து உண்டாகும், மேன்மையான பதவி உண்டு. நாணயம் மிக்கவர், வாக்கு நாணயம் மிக்கவர். அதே மாதிரி பந்து மித்திரர்களை ரட்சிக்கும் குணம் உண்டு. பந்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன, யாரு பந்துக்கள்னா சொந்தக்காரங்கன்னு அர்த்தங்க. இந்த ஜோதிட பாஷையிலே பந்துன்னு இருக்கும், அதை பந்துன்னு படிச்சுக்க கூடாது, அது பந்துக்கள், பந்து மித்திரர்கள் அப்படின்னு இருக்கும். பந்துன்னா சொந்தக்காரங்க, பந்தம். மித்திரர் அப்படின்னு சொன்னா நண்பர்கள். பந்து மித்திரர்கள்னா சொந்த பந்தங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சொந்த பந்தங்களை ஆதரிக்கும் காப்பாற்றும் குணம் மிக்கவர்கள் 1ஆம் பாதம். அடுத்து 2ஆம் பாதம், அரசாங்க கௌரவத்தை பெறுவார்கள். அரசாங்க வேலை கிடைக்குமான்னா அனுச 2ன்னா எஸ்ன்னு சொல்லலாம். மற்றவர்களை அறிந்து நடக்கும் குணங்கள் உண்டு, மற்றவர்களை அறிந்து நடக்கும் குணம். சங்கீதத்தில் பிரியம், சங்கீதம் கற்றுக்கொள்வார்கள், சங்கீதத்தை கேட்பார்கள். அது பாட்டு அப்படின்னு இருக்கலாம், வயலின் மாதிரி ஒரு இசைக்கருவி அதுவாகவும் இருக்கலாம். விசேஷ நற்குணங்கள் உண்டு. இது 2ஆம் பாதம் ஆச்சா. அடுத்து 3ஆம் பாதம், திறமைச்சாலி, அழகானவர். அந்த ஹஸ்கி வாய்ஸ், அதாவது தாழ்ந்த குரலில் பேசுபவர். கலைகளில் பற்று. சதா சஞ்சாரி, அதாவது அடிக்கடி ஊர் சுற்றுவதில் விருப்பம் கொண்டவர். இது 3ஆம் பாதம். 4ஆம் பாதம், பிறரிடம் பேசுவதற்கே வெட்கப்படுவார்கள், பிறரிடம் பேசுவதற்கே வெட்கப்படுவார்கள். அந்த புகழ் பெறுவார்கள், மற்றவர்களால் புகழ் பெறுவார்கள்.
இவர்களுக்கு அந்த புத்திர சந்தானம் குறைவாக இருக்கலாம். புத்திர சந்தான அதாவது குறைவு, அதாவது அதிகமான புத்திர சந்தானம் இல்லை. ஒரு 7-8 பிறக்காது. அந்த காலத்தில் 7-8 பிறக்கும். இவங்களுக்கு 1-2 குழந்தையோட நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு 1-2 குழந்தை என்பதே மிகச்சிறந்த விஷயம் இல்லையா? அதனால் அந்த பலன்களை பற்றி அலட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இது அனுச நட்சத்திரத்திற்கானது. அடுத்த நட்சத்திர வகுப்பில் இணையலாம்.